வணக்கம், வெல்கம் பேக் டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by Big Basket. Vidyut, the summer is coming, CSK is coming, but not in this episode. ஏன்னா SRH and LSG பத்தி பார்க்க போறோம். SRH and LSG அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் மூவ் எனக்கு தோன்றது KL Rahul is left LSG. ஏன்னா ஃபர்ஸ்டா ரீடைன் பண்ணாங்க. SRH ஆல்மோஸ்ட் சேம் கோர் ரீடைன் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க ஆஃபீஸை பார்க்க போறோம். தி ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் SRH ல இருந்து பிகின் பண்ணலாம். த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். பெரிய சப்போர்ட் ஸ்டாஃப் லிஸ்ட் கிடையாது. ரொம்ப காலமா, பல வருஷ காலமா என்னைக்கு முத்தையா முரளிதரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டு போய் RCBல கொஞ்சம் இருந்தாரோ அதுக்கப்புறமா ஃபுல்லா SRHல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. டேனியல் வெட்டரி அண்ட் பேட் கமின்ஸோட காம்பினேஷன் தி ஆஃபீஸ் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல் எல்லாரும் சொல்றாங்க. இது தவிர யார் இருக்காங்க? சைமன் ஹெல்மெட் கண்டினியூஸ் டு பி தேர்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜேம்ஸ் பிராங்க்லின் இருக்காரு. நாட் a big office but quite a functionally efficient office. Yes, very efficient. I think the Daniel Vettori Pat Cummins combination unbelievable இருந்திருக்குங்க. I think there's been a big turnaround அவங்க thought processலயும் சரி, every team எடுக்குது. அது முன்னாடி நீங்க பாத்தீங்க SRH always there and thereabouts தான் இருப்பாங்க. பட் லாஸ்ட் இயர் அவங்க ஆடின கிரிக்கெட் நீங்களே பாத்தீங்க. I think they have revolutionized power play batting. 80-85 ரன்ஸ் கன்சிஸ்டன்டா வச்சிருந்தாங்க. செம்மையா அந்த கேட்கும் போதே பயமா இருக்கு. பாக்குறது செம்மையா இருந்தது. ஐ திங்க் கிரேட் டீமுங்க, சூப்பரா ஆடிருக்காங்க. உங்களுக்கு நீங்க கிளென் மெக்ராத் டேக் ஆன் பண்ண டைம்ஸ் ஞாபகம் வந்துச்சா? கொஞ்சம் ஞாபகம் வந்து. பட் இப்போ இவங்களா அபிஷேக் சர்மாலாம் என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட் ஸ்விங்ஸ் இன் மாடர்ன் டே கிரிக்கெட். டிராவிஸ் சொல்லவே வேண்டாம், அது அப்புறம் பேசலாம். பட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா குட், ஐ திங்க் தே ஹேவ் a good support. இன்னொரு பையன் ஜே ஹரிஷ்னு ஒரு பையன் இருக்கான்னு நினைக்கிறேன். பையன் ஆமா, என்னோடலாம் ஆடினான். சோ அவன் ஐ திங்க் அவனும் இருக்கா. ஐ திங்க் அசிஸ்டன்ட் இல்லையா ஆக்ஷன் டபிள்யூ இருந்தா நினைக்கிறேன். ஆமா, சோ அவரும் இருக்கா. ஐ திங்க் டிஎன்பிஎல்ல கோச் பண்றாரு. ஆமா அவரும் இருக்காரு. பட் ஐயா நீங்க சொன்ன மாதிரி கீப்பிங் இட் சிம்பிள், ஷார்ட் ஸ்டாஃப். ஐ திங்க் அது போறவங்க சம்டைம்ஸ் நீங்க மும்பை பத்தி பேசுறோம், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. கௌரவ் சுந்தராமன் தி அனலிஸ்ட். எஸ் குட் பிராக்டிகல். கௌரவ் சுந்தராமன் நீங்க பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரே மாதிரி சம்டைம்ஸ் பேசுறீங்கன்னு எனக்கு தோணும். அப்படியே கண்ணாடி மட்டும் தான் ஒன்லி டிஃபரன்ஸ், மற்றபடி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டீம் அவங்களோட ஆஃபீஸை பத்தி பார்க்கலாம். இந்த ஆஃபீஸை சந்திக்கிறது கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுத்து சந்திக்கலாம். ஏன்னா LSGயோட ஆஃபீஸ் ஒரு வித்தியாசமான ஆஃபீஸ். ஜஸ்டின் லேங்கர் இருக்காரு. ஆனா ஜஸ்டின் லேங்கருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அட்வைசி போர்டில் உட்கார்ந்து இருக்கிறது இன்னொரு ஆஸ்திரேலியன், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ஆடம் ஓஜஸ்க்கு அப்புறமா மென்டார் ஜாக் வந்திருக்காரு. ஜாக் வந்து மயங்க் யாதவ பார்க்ல போடுறது என்னோட மெயின் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சதுமே மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி IPL இருந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு. அவங்க they went in with an all Indian bowling attack. ஃபாரினர்ஸ் தான் மேல வச்சிருந்தாங்க. அவங்களோட ஆஃபீஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சிவ். ஏன்னா எனக்கு ரெண்டு பேர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லேங்கர் ஜஹீர் தான் வந்தாங்க. ஐ திங்க் ஜான்டி ரோட்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங் கோச்சா. ஜான்டி ரோட்ஸ் இருக்காருல்ல, இருந்தாரு முன்னாடி, இப்ப இருக்காரான்னு தெரியல. சோ அதான் அவங்களோட ஆஃபீஸ். LSGயோட ஆஃபீஸ், அவங்களோட பேக் ரூம் ஸ்டாஃப் KL ராவல விட்டுட்டு ரிஷப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் ரிஷப் will make a big difference அவங்களுக்கு. KL ராகுல் கொஞ்சம் நீங்க பாத்தீங்க லாஸ்ட் இயர் didn't find his best foot there. I don't think he was given the freedom to be himself there. So otherwise ரிஷப்க்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஏன்னா பட் அதர்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா குட் டீம்ங்க. ரிஷப்க்கு ஒரு சேலஞ்சா இருக்குங்கிறீங்க? ஆமா, ரிஷப்க்கு சேலஞ்சா இருக்கும். புது டீம், பட் அவ எப்படி கண்ட்ரோல் பண்ண போறேன்னு பார்க்கணும். பட் அதர்வைஸ் குட் ஸ்மார்ட் டீம் இருக்கு. நல்ல லோக்கல் போலர்ஸ் இருக்காங்க, நிறைய நல்லா பண்ணிருக்காங்க. மோஷின் கான் மாதிரி பிளேயர்லாம் சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ எஸ் குட் ஸ்குவாட், பட் குவாலிஃபை பண்ணுவாங்களா அது வந்து அடுத்த ரவுண்ட்ல பார்க்கலாம். குட் பேட் அண்ட் அக்லி. குட் பேட் அண்ட் அக்லி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய பாப்பா மாமி பாடு அப்படின்னா கண்டினியூஸா 8 நிமிஷம் பாடுவாரப்பா. 8 நிமிஷம் பேசுவாப்பா, நீ ஒரு சூயிங்க மட்டும் சொல்லிட்டுப்பா ப்ளீஸ். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இத பத்தி கேக்குறீங்க. குட் பேட் அண்ட் அக்லி இவங்களோட காம்பினேஷன்ஸ். இதை எப்படி சம்மரைஸ் பண்ணணும்னா, ஏய் ஆடாம தோத்தோமடா, நாங்க ஆப்ஷன்ல தோத்தோமடா, சளைக்காம மிச்சர் தின்னோம், நாங்க உட்காந்து மிஸ் பண்ணோம், ஒரு ஓபனர் எங்களுக்கு இல்ல, ஃபாரின் சீம் ரமையல, காம்பினேஷன் சரியா வரல, அதனால மேட்ச் போகும், அப்புறம் பிளே ஆஃப்ஸ் ஸ்பாட் போகும், 2வது வருஷம் தொடர்ச்சியா நாங்க பிளே ஆஃப்ஸ் போக மாட்டோம், ஆடாம தோத்தோமடா, நாங்க ஆப்ஷன்ல தோத்தோமடா, சளைக்காம மிக்சர் தின்னோம், நாங்க உட்காந்து மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களோட தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
அது ஒரு பேலன்ஸே, ஒரு பேட்டிங்ல ஒரு பேலன்ஸ் இல்ல, ஒரு பவுலிங்ல ஒரு பேலன்ஸ் இல்ல, ஒரு பேக்கப்ஸ்ல ஒரு பேலன்ஸ் இல்ல. இப்ப ஆட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் சீமஸை வச்சு இறங்கி இருக்காங்க. பர்டிகுலர்லி மாயங்க் வந்து எப்ப திரும்பி வர போறாரு தெரியல. இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பர்டிகுலர்லி மிச்சல் மார்ஷ் இஸ் நவ ரூல்ட் அவுட் ஆஃப் கன்டென்ஷன். யாரை கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல. Probably they were going to start with the exciting Matthew Bretzke and Aiden Markram to open the batting. Two South African openers, followed by their captain Rishabh Pant, Nicholas Pooran, David Miller, Ayush Badoni, Shahbaz Ahmed, Akash Deep, Ravi Bishnoi, Mayank Yadav இல்ல அப்படின்றதுனால I think there is another exciting fast bowler who is sharp, who is quick. லோக்கல் கை பிரின்ஸ் யாதவ் அவர் ஆட சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த பிளேஸ்ல ராஜவர்தன் ஹங்கர் கேக்கர் ஆட சான்ஸ் இருக்கு. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்டட் வித் ஆவேஷ் கான் அண்ட் தி இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி மோஷின் கான். இப்போ உங்களோட பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் டெஃபினட்டா இருக்கு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் யாரு மார்ஷல் பதில வரப்போறான்னு தெரியல. மேத்யூ பிரிட்ஸ்கே இஸ் நியூ டு ஐபிஎல் பட் இஸ் டேலண்டட். ஐடன் மாக்ராம் இஸ் கோயிங் த்ரூ a rough patch. ரிஷப் பண்ட் இஸ் கமிங் பேக் ஆஃப்டர் பீங் ட்ராப் ஃப்ரம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. நிக்லஸ் பூரன் இஸ் ரியல் கேம் சேஞ்சர். ஆனா அவர் கன்சிஸ்டன்டா தெரியாது. டேவிட் மில்லர் இஸ் வெரி குட் அட் நம்பர் 6. ஆயுஷ் பதோனி has proved himself is good at that spot at number 6. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாபாஸ் அஹமத் என்ன சொல்றது, இஸ் a decent cricketer. ஆகாஷ் தீப் ஒரு T20 bowler-ஆ தெரியாது. Ravi Bishna has been bowling well last year. Unfortunately அவருக்கு விக்கெட்டே விழல. அந்த மயங்க் யாதவ் பிளேஸ் வந்துட்டு ஒரு யங் ஃபாஸ்ட் bowler எடுக்க போறாங்க. followed by ஆவேஷ் கான் who's a very good bowler. He's a wicket taker. பட் அவரும் பாத்தீங்கன்னா 4 overs 40. மோஷின் கான் இஸ் கோயிங் டு பி தி இம்பாக்ட் சப். ஆனா அவரும் இன்ஜுரி ப்ரோனோ. அவரும் எந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டும் வந்து ஹோல் டோர்னமெண்ட் இன்ஜுரி இல்லாம மிஸ் ஆகாம 14 மேட்ச் ஆடவே இல்லை. வெளியில உங்களுக்கு பெருசா எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஒரே ஃபாரின் சீமர் ஷமார் ஜோசப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், இஸ் குவிக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இஸ் நாட் ரியலி a T20 bowler. இஸ் குட் அட் ரெட் பால் கிரிக்கெட், இஸ் ஆல்சோ குட் அட் ஒன் டே கிரிக்கெட். பட் T20 கிரிக்கெட்டுக்கு இன்னும் அவர் அரைவ் ஆகல. அப்படிங்கிறதுனால இவங்க எந்த டார்கெட் அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இவங்க பேட்டிங் லைனப்பும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு லாங் பேட்டிங் லைனப் மாதிரி தெரியுது. ஆனா ஒரு ஸ்டேபிள் பேட்டிங் லைனப்பா அன்பார்ச்சுனேட்லி இவங்க தெரியல. they will unfortunately, in my humble opinion, finish in the last 4 of the table. Playoff chances no. Playoff chances no அப்படின்னு சொல்லிருக்காரு. சி யுவர் டேக் ஆன் LSG and then obviously SRH சொல்லி அவர் அப்புறம் அவர் கஷ்டமா தான். LSG நான் பாத்தீங்கன்னா 2 ஃபயர் பவர் இந்த டாப் இருக்கா தெரியல. எட் நாக் நல்லா பிளேயர். பட் அது தவிர நீங்க பார்த்தா 3 ஒரே ஒன் டைமென்ஷனல் பிளேயர். ரிஷப் பந்த், நிக்லஸ் பூரன் அண்ட் டேவிட் மில்லர். 3 லெஃப்ட் ஹேண்டராங்க. நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. LSG-யோட அடிச்ச வந்துச்சு. அதுக்குள்ள வந்துருச்சா? ஐ திங்க் ஸ்மாலர் தி ஐட்டம் சீக்கிரமா வந்துரும் நினைக்கிறேன். நீங்க மென் உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க. ஓகே, ஸ்மாலர் தி ஐட்டம் சீக்கிரமா வந்துரும். ஆமா 8 minutes கரெக்ட். சோ 3 லெஃப்ட் ஹேண்டர் நடுவுலாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆயுஷ் படோனி அண்ட் இந்த ஆரியன் ஜோன் நல்ல கீப்பர் பேட்டர். பட் அவன் ஆடுறது கஷ்டம். பட் நல்ல பாயிண்ட் சொன்னார். பீடாக் மயங்க் யாராவது இல்ல. மோஷின் கானோ நீங்க பார்த்தா கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் தான். ஷமார் ஜோசப் ஒரு எக்ஸைட்டிங் போலர். அது தவிர சித்தார்த் அண்ட் ரவி பிஷ்னாய் டீசென்ட் டீம். அப்துல் சமாத் நல்ல ஸ்ட்ரைக்கர். பால் மிச் மார்ச் இல்ல அவங்களுக்கு. ஸோ டீசென்ட் டீம் எஸ். பட் மேல போக முடியுமா? ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அன்லெஸ் அவர் பாட்டம் 4ங்கறாரு. ஆமா they'll be very close to bottom 4 unless இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்களே அவங்க மேட்ச்க்கு பொலந்தா ஒரு சான்ஸ். 3 லெஃப்ட் ஹேண்டருக்கு இத்தனை போல இருக்கு. ஆளுக்கு ஒரு போல போறாதா? இல்ல அவ்வளோ போறாதுங்க. குவாலிஃபை ஆனா போறாது. பொலக்குனா அவங்க டாப் 4 வருவாங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் படுவாங்க. 3 லெஃப்ட் ஹேண்டருக்கு 6 போல 6 போல. சரி ஓகே. 2 ஈச். ஆமா 2. சரி ஓகே. LSG பாத்துட்டோம். சிமிலர் டீம் வித் a lot of fire power. SRH ஃபயர் பவர்ங்க அந்த டீம். ஐயோ பயங்கர ஃபயர் பவர் பாருங்க. பேப்பரே அப்படியே பத்திக்கு போகுது. அந்த மாதிரி ஃப்ளவர் இல்ல ஃபயர் ஃபயர் சத்தம் பாருங்க. நீங்களே பாருங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். ஓகேங்களா. இஷான் கிஷன் அவரே வந்துட்டாரு. ஹென்ரி கிளாசன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இன் இந்தியா ஆஃப் லேட். நிதிஷ் குமார் ரெட்டி அவர் சம ஃபார்ம்ல இருக்காரு. முகமது ஷமி, சிமர்ஜித் சிங், உனட்கட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அப்கோர்ஸ் ஆல்ரவுண்டர் பியான் முல்டர் எடுத்திருக்காங்க. முல்டர் இருக்காரு. ஆமா கமிங் டு மெண்டஸ். அபினவ் மனோரங்க செம்ம ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். ஜஸ்ட் டு பேலன்ஸ் இட் அவுட். அவர் வேற இருக்காரு.
பேட் கமின்ஸ் சிங்கிள் எடுக்கிறவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆமா சிங்கிள் எடுத்தா உங்களுக்கு ஏரியாலே டிக்கெட். ஆமா கரெக்ட், நீங்க கரெக்ட் பாயிண்ட் சொன்னீங்க. பேட் கமின்ஸ் has led the team beautifully. ஆடம் ஜாம்பவர் இருக்காரு, ராகுல் சாஹர், 2 லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. ஜாம்பவர் ஆப்ஷன், சோ ஜீஷன் அன்சாரி அவரும் லெஃப்ட் ஹேண்டர் வியூ பச்சி லெஃப்ட் ஹேண்டர் சொல்ல லெக் ஸ்பின்னர் இப்படி தான் போடாரு. நீங்க கையை கரெக்டா சுத்துனீங்க, வாயில சரியா கைக்கும் வாய்க்கும் மேட்ச் இல்ல. ஷமி ஆல்சோ will be a good pick. so சம டீம். எனக்கு தெரிஞ்சு கண்ண மூன்னு சொல்லலாம். ரொம்ப மோசமா ஆடினா தான் they will not qualify for top 4. எனக்கு தெரிஞ்சு 95% இந்த டீம் ஜாலியா டாப் 4 வந்து ஆடலாம். ஆச்சரிய மாதிரி கண்டிப்பா. ஒரே ஒரு ஃபிளிப் சைடு என்னன்னா, அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் சப்போஸ் ஒர்க் ஆடி என்ன பண்ண போறாங்க பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் எவ்ரி செகண்ட் தேர்ட் மேட்ச் அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஒர்க் ஆகாட்டி என்ன பண்ண போறாங்க யோசிங்க. ஆமா, அவங்களும் யோசிக்கணும். ஆமா, அவங்களும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு மேட்ச் இருந்தா 3 மேட்ச் அடிச்சிருந்தாங்க, ஒரு 3-4 மேட்ச் சொதப்பிட்டாங்க. அதே பிராண்ட் ஆடுவாங்களா? ஐ திங்க் தட்ஸ் ஒன்லி திங் which can stop them. அதர்வைஸ் இவங்க வந்து கண்டிப்பா டாப் 4ல வெல் சீட்டடா இருப்பாங்க தோணுது. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்கவுட்டிங் எப்படி பார்ப்பாங்கன்னா, உங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருவாங்க, உங்களை ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டுட்டு இந்த ஜாவலின்லாம் பண்ணுவாங்கல்ல, த்ரோ 80 மீட்டர்ஸ் 90 மீட்டர்ஸ்னு. ஸோ ஒரு மீட்டருக்கு மேல நீங்க அடிக்கலைன்னா அமுச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கையை சுத்தினா நீங்க இந்த பக்கம் தான் சுத்தணும். இப்படி நீங்க ரிஸ்டால சுத்தினாதான் உங்களை சேர்ப்பாங்க, ஃபிங்கரால சுத்தினா சேர்க்க மாட்டாங்க. ஆனா வச்சிருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஷாபாஸ் அந்த மாதிரி ஆள்லாம் வச்சிருந்தாங்க. 8 again அவங்க ஒரு காம்பினேஷனா டீம் எடுத்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க அந்த இன்ட்ரெஸ்டிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். எனக்கு அங்கதான் ஒரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா, வித் அவங்களோட பிக்கெஸ்ட் சேஞ்ச் என்னவா இருந்திருக்குன்னா, டான் விட்டரி அண்ட் பேட் கமின்ஸ் கீழே அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, ஆடு மச்சான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஆர்எச் நடந்த வண்ணமா பிளே ஆஃப்ஸ் போவாங்க வித்யுத் சொல்லியிருக்காரு. 1000 தான் வித்யுத் சொன்னாலும் அவர்கிட்ட திருப்பி கருத்து வாங்காம இருக்க முடியுமா? ஏதோ சாப்பிட்டு வரேன்னு சொல்லி பார்சல் வாங்க போனாரு. பார்சல் வாங்க போனவர் வந்துட்டாரு. அவரும் 10 மினிட்ஸ்க்குள்ள வந்திருக்காரு. பிக் பாஸ்கெட் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் இப்போ டெலிவர் பண்றாங்க போல இருக்கு. எனிவேஸ் கமிங் பேக் டு த டாபிக், எஸ்ஆர்எச் எங்க முடிக்க போறாங்க? பீடாக் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? எங்க முடிக்க போறாங்க எஸ்ஆர்எச் சொல்லு. கோ 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 ஆரஞ்சு ஆர்மி அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு கலைபரத்தை பண்ணுவாங்க அந்த ஃபேன்ஸ். பியூட்டிஃபுல்லா வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு சூப்பர்வா போனாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஜெயிக்க முடியல அவங்களால. 5 ரிட்டன்ஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் டீம் எடுத்திருக்காங்க. அவங்களோட கம்பெயின் எப்படி போகும்னா, சம்பா 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 சம்போ, ஹைதராபாத்ல வம்பா வம்போ, சாயங்காலம் பேட்டிங் தான் ஆடினால் 6 மேல் 6 உண்டு, முதல்ல ஹெட் போல பாரு, அப்புறம் அபிஷேக் பிரிப்பாரு, சந்தோஷம் காண்போமா, 200 மேல தான் அடிப்போமா, சம்பா 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 சம்போ, ஹைதராபாத்ல வம்பா வம்போ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டீமை செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஆடம் ஜாம்பா, ராகுல் சஹர், அண்ட் சைடு வகை எடுத்து சாஃப்டா பேசுற முகமது ஷமி, அண்ட் தேர் சப்ஸ்டிடியூட் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சச்சின் பேபி. சச்சின் பேபி இஸ் இன் a form of his life. இப்போ இந்த டீமை பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ், டிராவிஸ் ஹெட் எக்ஸ்ப்ளோசிவ், இஷான் கிஷன் எக்ஸ்ப்ளோசிவ், நிதிஷ் ரெட்டி எக்ஸ்ப்ளோசிவ், ஹென்ரிக் கிளாசன் எக்ஸ்ப்ளோசிவ், அபினவ் மனோகர் எக்ஸ்ப்ளோசிவ், பேட் கமின்ஸ் கேன் பேட், ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட். இது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப், ஒரு ப்ரூவன் பேட்டிங் லைனப். போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஹெட் பை பேட் கமின்ஸ். 4 ஓவர் 4 ஸ்பெல்ல போடுவாரு. எப்பப்பெல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்ப வந்து கரெக்டா போடுற ஒரு கில்லாடியான ஒரு கேப்டனு. அதுக்கப்புறம் முகமது ஷமி ஸ்லோலி கெட்டிங் பேக் டு ஹிஸ் ட்ராப்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி டேஞ்சரஸ் இன் பவர் பிளே. And then they got a genuine wicket taker, Harshal Patel. ரன் போகும் ஒரு 4 ஓவர் 40, ஆனா ஒரு வைட்டல் பிரேக் த்ரூஸ் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் they got a seasoned Adam Zampa who's going to control the flow of runs. They got Rahul Chahar, unfortunately not been amongst wicket, but is not someone who's going to bleed 4 overs for 50. He's also someone who's going to come there and put pressure in the middle overs. அதுக்கப்புறம் they got someone like நிதிஷ் ரெட்டி who's capable of bowling 4 overs. அப்படிங்கும் போது இது ஒரு சூப்பர் டீம். they got all bases covered. they are expected to do what they did last year. in my humble opinion, they will get to playoffs. this is my third team which is getting to playoffs. go Orange Army. பிரசன்னா 3வது டீமை குவாலிஃபை பண்ணிட்டாரு. வித்யுத் சர்மாகிருஷ்ணன் 2.5வது டீமை குவாலிஃபை பண்ணிருக்காரு. குஜராத்தை 7.5 8 வச்சிங்களா, 8 வச்சிருக்காரு. அவங்களை 10 ரூக்ஸ்ல வச்சிருக்காரு. அவருக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சோ இதுதான் வந்து அவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the MVP in 10 minutes brought to you by Big Basket.
ஆரம்பம். யார் MVP LSGக்கு, MVP SRHக்கு யார்? LSGக்கு நிக்லஸ் பூரனுங்க. ஓகேங்களா. அண்ட் SRH அபிஷேக் சர்மா. SRHல இத்தனை ஆப்ஷன்ஸ் எல்லாரும் MVP தான் அந்த டீம்ல. பட் அபிஷேக் சர்மா இன்னும் ஐ திங்க் ஆஃப் லேட் இஸ் கோட் ஹேவ் a path breaking season yet again தோணுது எனக்கு. path breaking season yet again வேணா சொல்லலாம். அப்ப path breaking டபுள் வேணா சொல்லலாம். போன வருஷம் பின் அதுக்கும் மேல ஒருத்தர் ஆட போறாருன்னா ஆப்போனன்ட்ஸ் ஆர் இன் ஃபார் a danger தான். சரி, அப்ப பீடா கேட்டலாம் MVP யாருன்னு சிரிச்ச வண்ணமா இருக்காரு. ஆக்சுவலி ஜோசியம் பாக்குறது நீங்க, ஆனா ஜோசிய ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஜோதிடர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஜோதிடர் பீடா அவர்கிட்ட கேட்போம், MVP ஃபார் போத் தி டீம்ஸ் யார்ப்பா சொல்லுப்பா. கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ ஆன் திஸ். LSGல உங்களுக்கு வந்துட்டு வேற என்ன சொல்றது, இட்ஸ் ஈஸி ஆப்ஷன் டு சூஸ். இட்ஸ் மேசிவ் கேம் சேசர், அதுல சந்தேகமே கிடையாது. MVP அப்படிங்கும்போது இட்ஸ் கோட் டு பி நிக்லஸ் பூரன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல மிடில் ஆர்டர் வர்றாரு அவரு. இப்ப நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸே கிடையாது. எத்தனை ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, இஸ் கோட் டு டேர் இட் அபார்ட். ஸ்பின்னே அவருக்கு போட முடியாது, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடவே முடியாது அவருக்கு. இஸ் கோட் டு டேக் தம் அபார்ட். இட்ஸ் கோட் டு பி நிக்லஸ் பூரன். இட்ஸ் கோட் டு பி ஈஸி சாய்ஸ். இங்க வந்துட்டு அவர் அபிஷேக் சர்மா சொல்லியிருக்காரு. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் வந்துட்டு அது ஒரு டிஃபால்ட் சாய்ஸ். ஆனா the most important thing is to play in the middle overs. How are you going to take the game to the next level? And there is a player, is one of the best players of spin in the world. He can really take any spinner apart in the middle overs. So my money for MVP for Sunrisers Hyderabad is Henrik Klassen. நான் அப்பவே சொன்ன பாருங்க, ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணுவாருன்னு ஹென்ரிக் கிளாசன் சொல்லிட்டேன். நிதிஷ் ரெட்டியும் சூப்பராக டேக் ஆன் பண்ணுவாரு. யாரை சூஸ் பண்ணியிருந்தாலும் SRHல யாரை சூஸ் பண்ணாலும் அதுல ஒன்றும் மாத்து கமெண்ட் இல்லை. ரெண்டு பேரும் அவங்களோட MVPs கொடுத்துருக்காங்க. மூணாவது டீம்லயும் 2.5 டீமும் வித்யுத் சிவராமகிருஷ்ணன் குவாலிஃபை பண்ணிருக்காரு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? as usual கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. once again thank you for joining us on this episode of Game of Thrones brought to you by Big Boss.